ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எதனாலலாம் வருதுன்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்னால, சரியாக தூங்காததுனால, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி பல ரீசன் சொல்லுவாங்கங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்னாலையுமே ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் யார் சமைக்கிறா, நீங்களா இல்லை அதுக்கு ஆள் இருக்காங்களா, ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, மளிகை சாமான் யார் வாங்குறா, காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் யார் வாங்குறா, எதில் ஸ்டோர் பண்ணுறீங்க, பிளாஸ்டிக்கா, ஸ்டீலா இல்லை கிளாஸ் கண்டெய்னர்ஸா, என்ன மாதிரி வெசல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க குக் பண்ணுறதுக்கு, என்ன டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன டைப் ஆஃப் குக்கிங் உங்கள் வீட்டில் ரொம்ப காமன், ஸ்டீம்டு குக்கிங், ஷாலோ ஃப்ரை ஆர் டீப் ஃப்ரை, என்ன மாதிரி லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவுறீங்க, தண்ணியை எதில் ஸ்டோர் பண்ணுறீங்க, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸா, ஸ்டீல் ட்ரம்ஸா இல்லை கிளாஸ் கண்டெய்னர்ஸா. நிறைய பேர் வீட்டில் ஆயில் ஃபுட் செய்யும் போது கையில் ஈஸியாக கிடைக்கிறது நியூஸ் பேப்பர், அதை வச்சு பேக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வாழை இலை ஆர் சம் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன டைமில் நீங்கள் டின்னர் சாப்பிட்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேட் சைஸ், போர்ஷன் கண்ட்ரோல், மீல் பிளான் பண்ணியிருக்கீங்களா அந்த வீக்குக்கு, ஒரு மீலும் பேலன்ஸ்டாக இருக்குதா, எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு, இன்பிட்வீன் ஸ்நாக்ஸுக்கு என்ன மாதிரி சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு டீ, காஃபி, ஜூஸ் எவ்வளோ குடிக்கிறீங்கிறத கணக்கு பண்ணுங்க. ஒருத்தவங்களோட ஃப்ரிட்ஜ் சைட் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே என்ன மாதிரியான ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்க்கு ஸ்மோக்கிங், ஆல்கஹால் நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரிப்படுத்தினாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிருங்க.